வணக்கம் நேர்களே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை பற்றி சொல்லணுன்னா அது ஒரு நீண்ட பட்டியலாக போயிட்டே இருக்குங்க. அதுக்கு முடிவே இருக்காதுங்க. அந்த அளவுக்கு அவரோட பண்புகளை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். கலைஞர் அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவங்களுக்கும் தொழில் ரீதியாக, அதாவது அரசியல் ரீதியாக பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. ஆனால் அதையும் தாண்டி 2 பேருக்கும் ஒரு நட்பு இருந்துச்சுங்க. அவங்க ஒருத்தரை மதிச்சுக்கிட்டாங்க. 2 பேரும் அரசியல் ரீதியாக பிரச்சனை பிரிஞ்ச நேரத்தில் கூட மேடையில் எம்ஜிஆர் அவங்க பேசுகிறப்ப கருணாநிதி அவங்கள பேர் சொல்லியே சொல்ல மாட்டாராம். அதே மாதிரி அவர் கட்சியில் இருந்தவங்க யாராவது கலைஞரை கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டாலே அவங்கள கூப்பிட்டு சண்டை போடுவாராம். யாரும் அவரை பேர் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கண்டித்து வைப்பாராம். இதுதாங்க எம்ஜிஆர். இது மாதிரி அவரோட பண்புகளை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு தடவை திரையுலகில் என்எஸ் கிருஷ்ணன் அவங்களும் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவங்களும் இணைஞ்சு ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு காட்சி நடந்துட்டுருக்க சமயத்தில் எம்ஜிஆர் அவங்களோட கால் செருப்பு அறுந்து போயிடுச்சு. உடனே அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அதை தூக்கி போடுறதுக்காக போனார். உடனே என்எஸ் கிருஷ்ணன் என்ன சொன்னார்னா, நம்ம எந்த அளவுக்கு உயர்ந்தாலும் இந்த மாதிரி காரியத்தை நம்ம பண்ணக்கூடாது. இப்போ ஒரு தடவை லேசாக இந்த அருந்து தானே இருக்குது, தைச்சு போட்டுக்கலாமே, தைச்சு போட்டால் நமக்கு செலவு மிச்சம் தானே, அதுக்கப்புறம் ரொம்ப பழசானதுக்கப்புறம் நம்ம தூக்கி போடலாமே அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. உடனே எம்ஜிஆர் அவங்க என்எஸ் கிருஷ்ணனோட அறிவுரையை கேட்டுட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணாராம். கடையில் தைச்சு போட்டுக்கிட்டாராம். இது மாதிரி மற்றவங்களோட கருத்துக்களுக்கு உண்மையிலே அவர் ரொம்ப மதிப்பு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி துரைமுருகன் அவர்களை வளர்த்து விட்டதே அவர் தானா. அவருடைய படிப்பு செலவுக்கு அவர் மேலே அலாதி பிரியம் வேற வச்சுருந்தாராமா. வளர்ப்பு மகன் மாதிரி அவரை வளர்த்தாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அது மாதிரி இவருடைய பண்புகள் ஒரு நீண்ட பட்டியலாகவே போயிட்டுருக்குங்க. எம்ஜிஆர் அவர் காலத்தில் நாமெல்லாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் சின்ன பிள்ளையில் நான் அவரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு 5 வயசு இருக்கும். அப்போ திருச்சியில் கல்லுக்குழி பக்கத்தில் ஒரு பெரிய மைதானம் இருக்குது. அந்த மைதானத்தில் கட்சி கூட்டத்துக்காக வந்தார். அப்போ எனக்கு அவ்வளோவா விவரம் தெரியாது. அவரை பார்க்குறதுக்காக நிறைய பேர் போனாங்க. நாங்களும் போனோம். அப்போ நான் அந்த சின்ன வயசில் கை நிறைய கண்ணாடி வளையல் போட்டிருப்பேங்க. அப்போ அந்த கூட்டத்துக்குள்ளே போனப்போ அந்த கண்ணாடி வளையல் உடஞ்சி என்னோடய விரலில் குத்தி காயமாயிடுச்சு. எம்ஜிஆர் அவங்க ஞாபகமாக என்னோடய விரலில் தழும்பு இருக்குதுங்க. அந்த தழும்பை பார்க்குறப்பெல்லாம் எனக்கு அவங்க ஞாபகம் வந்துடும். அதனால் நல்ல ஒரு மனுஷங்க அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சது அது பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்பு இருக்கத்தானே செய்யும். அதனால் இதை யாரும் எதுவும் செய்ய முடியாது. அவரோட நினைவுகளை எல்லாரும் சுமந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்பது தான் நிதர்சனங்க. நன்றி, வணக்கம்.